ஹலோ லேர்னர்ஸ், என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் அனுஸ் லிட்ரரி கேலிபருக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஃபனடிக்ஸ் மற்றும் லிங்குவிஸ்டிக்ஸ்ல ஒரு முக்கியமான டாபிக் எலிஷன். இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இம்மீடியட்டா வரும். வாங்க இப்போ வீடியோவுக்கு போலாம். Elision in English linguistics refers to the omission or deletion of sounds in speech, typically in connected speech or rapid conversation. It often occurs to ease pronunciation or maintain a smooth flow of speech. லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னாக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மொழியியல். இங்கிலீஷ் லிங்குவிஸ்டிக்ஸ்ல எலிஷன் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம பேசும்போது ஒரு சில சவுண்ட்ஸை ஒமிட் பண்ணிடுவோம், விட்டுருவோம் அல்லது டெலீட் பண்ணிடுவோம். இது எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா கனெக்டட் ஸ்பீச், அதாவது ஃபாஸ்டா நம்ம பேசும்போது இது நடக்கும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷனை சுலபமாக்குறதுக்காகவும் நம்மளுடைய ஸ்பீச் ஒரு ஸ்மூத் ஃப்ளோல இருக்கிறதுக்காகவும் தான் இந்த எலிஷன் நடக்குது. Elision is a common phenomenon in spoken English where certain sounds are dropped or merged together, especially in casual or rapid speech. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல சில சவுண்ட்ஸ் நம்ம டிராப் பண்ணிடுவோம் அல்லது அடுத்த சவுண்டோட நம்ம அதை மர்ஜ் பண்ணிடுவோம். இது எங்க நடக்கும்னா ஃபாஸ்டா நம்ம பேசும்போது அல்லது கேஷுவல் ஸ்பீச்ல. இது பல்வேறு ரீசன்ஸ்க்காக நம்ம பண்றோம். அதாவது ப்ரொனன்சியேஷனை சிம்பிளிஃபை பண்றதுக்காகவும், ஒரு ரிதம் மெயின்டைன் பண்றதுக்காகவும், அல்லது நம்மளோட ஆர்டிகுலேஷன், அதாவது ஸ்பீச் சவுண்ட்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த இஃபர்ட்டை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் இந்த எலிஷன் நம்ம கேஷுவலா பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். இட் இஸ் ப்ரிவலண்ட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் டயலெக்ட்ஸ் அண்ட் ஆக்சென்ட்ஸ் இன் இங்கிலீஷ். நமக்கே தெரியும் இங்கிலீஷ்ல பல்வேறு டயலெக்ட்ஸ் இருக்கு. டயலெக்ட் அப்படின்னா வட்டார மொழின்னு அர்த்தம். ஒரு ஊர்ல பேசுற தமிழ்ல இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை வேற ஊர்கள்ல கேட்க முடியாது. உதாரணத்துக்கு சென்னையில நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறதுக்கு இன்னாமா இப்படி கீரை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இந்த மாதிரியான பேச்சு வழக்க வேற ஊர்ல நாம கேட்க முடியாது. அத மாதிரியே ஈரோடு, கோயம்புத்தூர் மாதிரியான கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஊர்கள்ல பேசுற தமிழானது சற்று மாறுபடும். உதாரணத்துக்கு ஏனுங்க, சொல்றேனுங்க, இந்த மாதிரிதான் வார்த்தைகள் இங்க அப்படின்னு கலந்து பேசுவாங்க. திருச்சி, தஞ்சாவூர் பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் சற்று வித்தியாசப்படும். திருநெல்வேலி பக்கம் பேசுறது ஏல வாழ அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. எல்லாமே தமிழ் தான். ஆனா ஒரு மொழியை பல்வேறு ஊர்கள்ல இருக்கிற மக்கள் பேசுற விதம் அவங்களுடைய சோசியல் அண்ட் ஜியோகிராபிக்கல் பேக்ரவுண்ட நிர்ணயிக்கிறதா இருக்கு. அதாவது அவங்க படித்தவர்களா படிக்காதவர்களா இப்படி எல்லா விஷயத்தையும் அவங்க யூஸ் பண்ற டயலெக்ட வச்சே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சென்ட், நம்ம பேசுற விதம் கூட மாறும். அப்போ எல்லா ஆக்சென்ட்ஸ்லயும் எல்லா டயலெக்ட்ஸ்லயும் இந்த எலிஷன்ங்கிறது காமனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த ஃப்ளூயிடிட்டி அண்ட் நேச்சுரல்னஸ் ஆஃப் ஸ்போக்கன் லாங்குவேஜ். இது இருந்தால் தான் ஸ்போக்கன் லாங்குவேஜ்ல ஒரு நேச்சுரல்னஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம அடுத்ததா டைப்ஸ் ஆஃப் எலிஷன், எலிஷன்ல இருக்கக்கூடிய சில டைப்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் எலிஷன். This type of elision involves the omission of consonant sounds in words. Example, government pronounced as government. இந்த கான்சனன்ட் எலிஷன்ல நம்ம வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கான்சனன்ட் சவுண்டை நம்ம ஒமிட் பண்ணிடுவோம், விட்டுருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட், இதுல இருக்கக்கூடிய இந்த ந சவுண்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நிறைய நேரங்கள்ல கவர்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த நர்வை நம்ம விட்டுறோம். நெக்ஸ்ட் வவல் எலிஷன்ல பாத்தீங்கன்னா சில வவல்ஸை நம்ம விட்டுருவோம். எஸ்பெஷலி அன்ஸ்டெஸ்ட் சிலபலா இருந்ததுன்னா நம்ம விட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட்ல பாத்தீங்கன்னா அந்த சாக்கோ அந்த ஓ சவுண்டை நம்ம விட்டுருவோம். சாக்லேட் அப்படின்னு சொல்லுவோம். சாக்லேட் அப்படின்னு சொல்றதுக்கு பதில நம்ம சாக்லேட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வேர்ட் பவுண்டரி எலிஷன்.
Sounds at word boundaries can be dropped to smooth the transition between words. Sounds at word boundaries அப்படின்னா கார்னர்ல இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் gonna for going to. அடுத்ததா நம்ம பார்க்க போறது syllable elision. Entire syllables can be omitted for brevity and ease of speech. Example, probably for probably. நம்மளோட ஸ்பீச் வந்து ரொம்ப ஸ்மூத் ஃப்ளோல இருக்கிறதுக்காகவும் ஷார்ட்டா இருக்கிறதுக்காகவும் சில சமயம் நம்ம ஒரு சிலபிளையே நம்ம விட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி, இதுல 3 சிலபிள் இருக்கு. இங்க வந்து நம்ம இந்த செகண்ட் சிலபிளையே நம்ம விட்டுருவோம், ப்ராப்ளி. அப்போ உங்களுக்கு இதை நோட்டீஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளில 3 சிலபிள்ஸ் இருக்கு. இப்போ ப்ராப்ளில 2 சிலபிள்ஸ் தான் இருக்கு. ஒரு என்டையர் சிலபிளையே நம்ம சமயங்கள்ல ஃபாஸ்ட் ஸ்பீச்ல விட்டுறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கான்சனன்ட் கிளஸ்டர் elision. When consonant clusters are difficult to pronounce, one or more consonants may be dropped. Consonant cluster அப்படின்னா என்னன்னா, 2 கான்சனன்ட் அப்படி சேர்ந்து வந்ததுன்னா அதுதான் நம்ம கான்சனன்ட் கிளஸ்டர்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு. அப்படிங்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு 1 or more கான்சனன்ட்ஸை நம்ம விட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராபப்ளியில வந்து ப்ராலி அப்படின்னு நம்ம ஃபாஸ்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது வந்துடுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா when elision occurs, it is important to note that it does not typically change the meaning of the word or phrase. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எலிஷன் நடக்கும்போது அது அந்த வேர்டுடைய மீனிங்கோ அல்லது அந்த ஃப்ரேஸோடைய மீனிங்கோ கண்டிப்பா மாத்தாது. அந்த ஸ்பீச் வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியன்டாகவும் ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கிறதுக்காக தான் இந்த எலிஷன்ங்கிறதே நடக்குது. These examples demonstrate how elision is a common phenomenon in English pronunciation, contributing to the fluidity and rhythm of spoken language. இது மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிஷன்ங்கிறது ஒரு காமனான ஃபினாமினன் நம்மளோட இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன்ல. இது எதுவும் தவறெல்லாம் கிடையாது. நம்மளோட ஸ்போக்கன் லாங்குவேஜ் வந்து ஒரு ஃப்ளூயண்டா இருக்கும்போது இந்த எலிஷன் ஏற்படுறது சகஜம்தான். நம்ம அடுத்ததா இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எலிஷனுக்கு பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலிஷன்ங்கிறது ஒரு சில சவுண்ட்ஸை நம்ம பேசும்போது விட்டுருவோம், ஒமிட் பண்ணிடுவோம், அதுதான் எலிஷன்ங்கிறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல ஐ ஆம் அப்படிங்கிறத நம்ம ஃபாஸ்ட் ஸ்பீச்ல ஐம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி டு நாட் அப்படிங்கறத டோன்ட் அப்படிங்கிறோம். வாண்ட் டுங்கிறத வன்னா, கோயிங் டுங்கிறது கோனா, ஷுட் ஹேவ்ங்கிறது ஷுடர், குட் ஹேவ்ங்கிறது குடர், வுட் நாட் அப்படிங்கிறது வுடென்ட், கெனாட்ங்கிறது காண்ட், did notங்கிறது didn't, they areங்கிறது they are. எலிஷன்ங்கிறது நம்மளோட கேஷுவல் ஸ்பீச்ல ரேபிட் ஸ்பீச்ல யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். To conclude, we can say that elision plays a significant role in shaping the pronunciation of words in English. Understanding these processes can aid learners in mastering the nuances of English pronunciation. இங்கிலீஷ்ல நம்மளுடைய உச்சரிப்பை ஒரு ஷேப் பண்றதுக்கு ஆங்கிலத்தில் வார்த்தைகளின் உச்சரிப்பை வடிவமைப்பதில் எலிஷன் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. We hope this information has provided you with valuable insights into this fascinating aspect of English linguistics. Stay tuned for more linguistic explorations on our channel, Dr. Anu's Literary Caliber. எலிஷன் பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி ஃபனடிக்ஸ், லிங்குவிஸ்டிக்ஸ் பத்திலாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் டாக்டர் அனுஸ் லிட்ரரி கேலிபரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். ஹாப்பி லேர்னிங்.